என்டர்டைன்மெண்ட் வேணும். அவன் 1008 டிப்ரெஷன்ல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். வா வாஜார், நீ வராது வாஜார் தான் சொல்லியிருக்கணும். ரொம்ப ரொம்ப பிலோ மொக்க படமா இருக்கு. ஒரு படத்தை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னுவாங்க, ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன். நம்மளுக்குள்ள அந்த ஃபீலே கொடுக்காம போனதுனால அது ஒரு லேகுங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. மற்ற எல்லாமே சுமாராக தான் இருக்கு. எதுவுமே நல்லா இல்லை. சொல்ல விரும்பல ப்ரோ. அதே மாதிரி வந்து படம் ஃபுல்லாக கிரிஞ்சா இருக்கு. லேகு அப்படி ரொம்ப 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 பிலோ மொக்க படமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகல படம். அவங்களுக்குலாம் எம்ஜிஆர் நீங்கள் கிரிஞ்சு பண்ண பிடிக்காது. நம்மளாவது பார்த்துட்டு படம் நல்லா வந்துருவோம். அவங்களுக்குலாம் எம்ஜிஆர் மேலே வெறி பிடிச்சவங்க கிழிச்சிடுவாங்க ஸ்க்ரீனு. எத்தனை ஸ்க்ரீன் கிளியே போகுது மட்டும் பாருங்க நீங்கள் ஊர் நாட்டு சைட்லலாம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தில் பண்ணியிருக்கேன், நான் நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். பாருங்க, மற்றவங்களாம் கேளுங்க, ஆடியன்ஸை கேளுங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான். ஒன் டைம் கூட பார்க்க முடியுமான்னு தெரியல. சாங்ஸும் சரி, பிஜிஎம் மற்ற எல்லாமே சுமாராக தான் இருக்குது. ஓகே, எதுவுமே நல்லா இல்லை. அந்த ஒரு சாங் மட்டும் ட்ரெண்ட் ஆச்சு. மற்றபடி வேறு எதுவுமே நல்லா இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒரு ஜஸ்ட் நம்ம இவர் எம்ஜிஆர் சார் அவரோட அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இவருக்குள்ளே போய் எப்படி வந்துட்டு ஒரு கெட்டதெல்லாம் நல்லதாக பண்ணுறாரு அப்படின்றது அது மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஆவரேஜ் தான். ரொம்ப ஸ்லோவாக போகுது. மேக்கிங் வைஸ்லேயும் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, லைட்டாக சொதப்பியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி லேக்காக தான் போகுது. பட் அந்த ஸ்டோரி வைஸ் மேக்கிங் வைஸ் கொஞ்சம் ரொம்ப நிறையவே லேக் இருக்குது. அதுக்கு இந்த படத்தை எம்ஜிஆரே ஏஐயில் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. கஷ்டம். எல்லாரும் ஆளுக்கு சாட்டை எடுத்துட்டா யார் தான் எம்ஜிஆர் ஆகுறது? எம்ஜிஆர் அப்படியே எடுத்து பண்ணியிருக்காங்க. நலன் குமாரசாமி அண்ணங்கிட்ட இப்படி எதிர்பார்க்கல, ஆனால் நல்லாவே பண்ணியிருக்கலாமோன்னு. கடைசியில் 150 ரூபா பாக்கெட்டு இருந்திருக்கு போலது கிரீன் ஸ்டுடியோ வைக்க. அவங்க என்ன ஸ்டுடியோ கிரீன் கிட்ட அந்த 150 ரூபாவும் செலவு பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கு. அதுதான் நான் படம் ஃபுல்லாக தேடி இருந்தேன், ஒன்றுமே சொல்ல. உங்கள் தாத்தா என்ன சொல்லியிருப்பார்? எம்ஜிஆர் மாதிரி நல்லவனாக இருக்கணும்னு சொல்லியிருப்பார்ல, அதே தான் எங்கள் தாத்தாவும் சொன்னார். அவரும் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இவர் எம்ஜிஆராகவும் மாறுறாரு, இப்படியே மாற எல்லா படத்தோட தழுவலும் இருக்குது. ஒரு படத்தை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னுவாங்க, ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன். கஷ்டமாக இருக்கு. எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கு. அடுத்த ஜப்பான் அதுதான் ஸ்டூடியோ கிரீன் எவ்வளோ நம்மளுக்கு தூக்கி விட்டாரு. அவருக்கு லாஸ்ட்டாக இருக்கிற பைசாவுக்கு ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு பண்ணாரா என்னன்னு தெரில. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்குறப்ப. ரேட்டிங்லாம் வேணாம், எனக்கு 2 ரூபா தைலம் இருந்தால் போதுன்ற மாதிரி. வேஸ்ட்ண்ணா. டீசன்ட் தானா? டீசன்ட் அவ்வளோதாண்ணா. ஆமாம், லேக் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக். ஆமாம், ரொம்ப ஸ்லோ. சொல்ல விரும்பல ப்ரோ. ப்ரோ சத்தியமாக ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் எதுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன்னு தெரியல ப்ரோ. அவர் பேரே கெடுக்கிறாங்க ப்ரோ. சத்தியமாக நல்லா இல்லையா? செகண்ட் ஹாஃப் இந்த பிளாட்டுனா தான் அது இது மாதிரி உள்ளே போயிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நடுவில் ஒரு 1 சாங்ஸ் மட்டும் தான், ஒரே ஒரு 1 சாங். மற்றபடி எல்லாமே ஸ்டோரி வைஸ் போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் டப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ½ படத்தோட சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க. மிச்சம் ஒரு 1.5 hours வந்து எம்ஜிஆர் சாங்ஸு, அவரோட பிஜிஎம், அந்த மியூசிக். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் போகுது. ஏன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறப்ப அவரோட பேஸ்லேயே தான் போயிட்டு இருக்கு படம். வில்லன் ரோலா? வில்லன் ரோல் இல்லை ரொம்ப நார்மல் வில்லன் டல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து வில்லன் காட்டுறாங்க அது சத்யராஜ் தான் காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு அந்த வில்லன் டெரராக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வந்து மிரட்டுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. கார்த்தி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார், ரிஸ்க் எடுத்தால் படம் வந்து ஹிட் ஆகும் இல்லை ஃப்ளாப்பாகவும் ஆகலாம் அப்படின்னு. அந்த ரிஸ்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு. ஏன்னா கார்த்தி நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிறுத்தையிலலாம் போலீஸ் கெட்ட போட்டு சூப்பராக பண்ணியிருப்பார். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லேக்காக இருக்கும். ரொம்ப ஸ்லோ. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு ரன்னிங் டைம் எல்லாம் பார்த்தா 2 hours தான். அந்த 9 to 10 கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock வரைக்கும் இருந்தா மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஃபைட் சீன் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சீனோ அந்த மாதிரி எதுவுமே பெருசா இல்லை. ஒரு பொங்கலுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்த மாதிரி. ஒரு ஃபேமிலியா வந்தாங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. அப்போ
கார்த்தி இன்ட்ரோ வர வரைக்குமே நல்லா இருந்தது. கார்த்தி இன்ட்ரோ வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப லேக் பண்ணிட்டாங்க. 10க்கு 4 தரும். முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் போய் உட்காரிங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சிடும். எண்டிங் வரைக்கும் நீங்கள் அதில் கதையில் வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே சர்ப்ரைஸ்னு ஒன்றுமே கிடையாது படத்தில். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கீர்த்தி ஷெட்டி எல்லாரும் கேட்குறாங்க, அவங்க பெருசாக படத்தில் வரவே இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வராங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க ரோல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி ரோல் தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. அந்த ஹீரோயின் ரோலை அவங்க ப்ளே பண்ணல. ஏன்னா அவங்க கார்த்திக் பேராகவே காட்டல. அவங்க இல்லை, பராசக்தியும் ஒர்த்து கிடையாது, இதுவும் ஒர்த்து கிடையாது, எந்த படமும் ஒர்த்து கிடையாது. எங்களுக்கு ஜனநாயகன் வந்தா மட்டும்தான் பொங்கல். சொல்லியாச்சு, ஜனநாயகன் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க, இல்லாட்டா தியேட்டருக்கு யாரும் வர மாட்டாங்க. கொடுத்த 3000 ரூபாய் காசு எத்தனை படம் பார்க்க முடியும்னு தெரியல. தயவு செஞ்சு கறி சோறு ஆக்கி வீட்டில் சாப்பிட்டுட்டு டிவியில் நல்ல நல்ல படம் போடுவாங்க, அந்த படத்தை பாருங்க. ஆமா, காசு வேஸ்ட். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஜனநாயகனுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். அதை நீங்க பாத்துக்கோங்க. நிறைய பேர் தியேட்டருக்கே வர்றதில்ல. பொங்கல்னா எப்படி திரும்ப இருக்கும் ஒவ்வொரு படமும், அதை நீங்க யோசிங்க. இப்ப பொங்கல் மாதிரியா இருக்கு? எல்லாம் சென்னை விட்டு காலி பண்ணி ஊருக்கு போயிட்டாங்க. தியேட்டரே பாவம் காலி அடிக்குது. விநியோகஸ்தர்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, புரிதுங்களா? தியேட்டரே ஓடலன்னு இருக்காங்க. தயவு செஞ்சு ஜனநாயகன் விட்டாதான் வசூல் வரும், இல்லைன்னா தியேட்டர் நடத்த முடியாது, அவங்க வேலையாட்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க முடியாது. அதெல்லாம் யோசிங்க, புரிதுங்களா? ஜனநாயகனை விடுங்க, படம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொக்க படத்தை விட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க போங்க. அதே மாதிரி வந்து படம் ஃபுல்லாக கிரிஞ்சா இருக்கு, லாகு அப்படி ரொம்ப 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 பிலோ மொக்க படமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகல, படம் வேஸ்ட் தான். கார்த்திக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு இல்லையா, அது இந்த படத்துல வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? வேஸ்ட் பண்ணிட்டாங்க கார்த்தி சார். கார்த்தி சார் சிறந்த நடிகர், தரமான நடிகர், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பருத்தி வீரன்ல இருந்து பாக்குறோம், மெட்ராஸ்ல இருந்து பாக்குறோம், நிறைய படங்கள், தீரன் அதிகாரம் 1 அந்த படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். கார்த்தி சார் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும், பயங்கரமா கார்த்தி சார் நடிப்பாரு. ஆனா இந்த படத்துல கார்த்தி சாரை பலியாட் ஆகிட்டாங்க. ஆனா எம்ஜிஆரை கார்த்தி சார் நடிச்சிருக்காரு. ஆனா கதை, ஸ்கிரீன் பிளே, காமெடி எதுவுமே ஒர்க் அவுட்ல. சூற மொக்க படம், 10 ஜப்பானுக்கு சமம். ரீலீஸ் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு பயங்கர செலிப்ரேஷனா இருந்திருக்கும். தயவு செஞ்சு அந்த படத்தையாவது விடுங்க, நாங்க வந்து கொண்டாடுவோம். தெரியாது பயங்கர மாசா இருக்கும், மிரட்டலா இருக்கும். அதை தயவு செஞ்சு விடுங்க. நான் வந்து கரெக்டா ஜென்யூனா சொல்லுவேன், புரியுதுங்களா? நான் ஒன்றும் சும்மா பூசி மொழிகள்லாம் பேச மாட்டேன். நீங்க படம் பாருங்க. பராசக்தி ஐயோ, நீங்க வேற. பராசக்திலாம் சூற மொக்க, இதுவும் மொக்க. ஏன் நான் படம் ஏங்க ஒர்க் அவுட் ஆகணுங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆகணுங்க. சரி, சார்பட்டான்னு ஒரு படம் பார்த்தீங்க, அதுல எவ்வளவு ரியலா இருந்து பீரியட் மூவி. ரிசர்ச் பண்ணோம், புரியுதா? நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கான வேலை செய்யணும். 125 கோடி போட்டு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. சும்மா மொக்கையா போட்டு நல்ல படங்களை விடுங்க. சிறையெல்லாம் ஒரு படம் வந்துச்சு, சிறை படம் நல்லா மக்கள் படம் கொண்டாட வேண்டிய படம். நல்ல படங்களை கண்டிப்பா வந்து ஆதரிப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. அவ்வளோ ஒன்றும் ஊக்க கிடையாது, நாங்க மொக்க கிடையாது. இது படம் மொக்க. நல்லா நாங்கள் வெயிட் பண்ணுறது பொங்கல் செலிப்ரேஷன். விஜய் படம் வந்துச்சுன்னா எப்பயுமே அப்பப்போ பொங்கல்ன்றப்போ விஜய் படங்கள் தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அது கடைசி படம் அப்படின்றப்போ தயவு செஞ்சு விட்டிங்கன்னா மக்கள் என்டர்டைன்மெண்ட் வேணும். அவன் 1008 டிப்ரெஷனில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, அது இதுன்னு இருக்குது, புரிதுங்களா? அப்படின்ட்டு இருக்கப்போ தேட்டருக்கு வரவனே வந்து என்ஜாய் பண்ணுறதா வரான். அவனை உட்கார வச்சு கருத்து சொல்கிற, மெசேஜ் பண்ணுற, பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாவடிக்காதீங்க. எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும். படம் வந்தால் தான் தெரியும், நான் படமே பார்க்கல. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, இவங்க ட்ரெய்லரை பார்த்தாச்சு. படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க. அதை தான் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கேள்வியை படம் பார்த்துட்டு ஜனநாயகன் வரட்டும், ரிலீஸ் ஆகட்டும். வருமா வராதான்னு சொல்லிட்டு தீய சக்தி தூய சக்திக்கு தான் தெரியும். ஏன் எங்க நம்பிக்கையோட தானுங்க இப்போ வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேனர் கூட எடுக்கலாங்க. தேட்டர் பாருங்க, அவ்வளோ பேனர் இருக்குங்க. அவ்வளோ மக்கள் தேட்டர் பேனர்ல ஃபுல்லா ஜனநாயகன் போஸ்டரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, புரிதுங்களா? அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க.
ஏன் அவர் மேலே இருக்கிற ஆசை விருப்பம். விஜய்னா அவ்வளோ லவ் எல்லாருமே குழந்தையிலிருந்து. சரி, அது இப்போ அதோடய பார்த்து மங்காத்தா ஒரு அடுத்த வாரம் லைன் கட்டி அடிக்கிறாங்க போல அவங்கள. மங்காத்தா வரட்டும், யாருக்குமே யாரும் ஆப்பனண்ட் கிடையாது, யாரையும் யாரும் அடிக்க போறது கிடையாது. தேட்டர் எங்க நல்ல நல்ல படத்துக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஃபுல்லா ரெட் ஜெயின் வாங்கி வச்சிருக்கு. நீங்க ரெட் ஜெயின் கிட்ட போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் சார் கிட்டயும் எல்லா மைக்கு கொண்டு போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஸ்டாலின் ஐயா கிட்டயும் ஏங்க நீங்க தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏங்க நீங்க ரெட் ஜெயின் படமா எடுத்து விடுறீங்கன்னு சொல்லிட்டு மைக் அங்க போய் நீட்டுங்க. புரியுதுங்களா? மக்கள் கிட்ட வந்து மைக்க நீட்டிட்டு ஏன் வரல, ஏன் காம்படிஷன் சொல்லிட்டு கேட்காதீங்க. நாங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்ல நல்லான்னு சொல்லுவோம். நீங்க சொன்னீங்க வந்து திமுக கிட்ட கேட்க சொல்றீங்க. ஆமா, அப்ப விஜய் வந்து நீங்க தேட்டர் அவங்க கிட்ட தான் இருக்கு, இருக்கு திமுக கிட்ட தான் இருக்கு தேட்டர். அவங்க கிட்ட தான் ஸ்கிரீனிங் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும், மக்களுக்கே தெரியுங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கே தெரியுங்க. அவங்க கிட்ட தாங்க ஸ்கிரீனிங் எல்லாம். விஜய் ஏன் சொல்ல மாட்டாரு? ஏங்க அவர்கிட்ட பவர் இல்லங்க, ஆட்சி கொடுங்க சொல்லுவாருங்க. ஆட்சி கொடுங்க அவர்கிட்ட, அவர் சொல்லுவாருங்க. பவர் அவர்கிட்ட கொடுங்க, அவர் சொல்லுவாருங்க. 2026 எலெக்ஷன் அப்ப தெரியும், இப்ப பேச மாட்டாரு. எல்லாமே இந்த ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல் புரட்சி அப்ப பேசும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப பேச மாட்டாரு தலைவா. இப்ப பேச முடியாதுன்னா, இப்ப பேச முடியாதுன்னா அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்வு வரணும். அது யாரு குற்றவாளிகன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க அப்ப பாலிடிக்ஸ் பேசுறீங்க, நானே பாலிடிக்ஸ் பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் படத்துக்கு வந்திருக்கேன், நீ பாலிடிக்ஸ் பேசுற, நானும் பாலிடிக்ஸ் பேசுறேன். ஓகேயா? 41 பேருக்கான இது வந்து தீர்வு வரணும். ஏன் சென்சார் போர்டு வந்து இன்னும் படத்தை உள்ளன்றதுக்கான தீர்வு வரணும். மக்களே குழப்ப நிலையில் இருக்காங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து பேசுவார் சொல்லுங்க? அந்த மனுஷனை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடிச்சா எப்படிங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும்? பவர்ல இருக்கிறவங்க இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அடிக்குது, அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்குது. ஒரு மனுஷன் பவர்லயே இல்லாம எப்படிங்க பேச முடியும்? எலெக்ஷன் அப்ப தெரியும் அவர் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் ஏத்து பேச மாட்டாருல. எப்படிங்க பேச முடியும்? எப்படிங்க பேச முடியும்? திமுக மட்டும் பேசுறீங்களா? திமுக மட்டும் பேசுறீங்களா? இவ்வளவு விஷயம் சொல்றீங்கல்ல, சென்சார் முடக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரே நிமிஷம் இருங்க, இங்க ஆட்சி செய்யறது யாரு? இங்க ஆட்சி செய்யறது யாரு? அவங்கள தான் பேச முடியும். சென்சார் யார்கிட்ட இருக்கு? சென்சார் யார்கிட்ட இருக்கு? அது நீங்க தான் சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப அத பத்தி ஏன் பேசல? அததான் கேக்குறோம். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன பேச்சுவார்த்தை? கூட்டணியா? அது எனக்கு தெரியாது, நான் ஒன்னும் அரசியல் நடத்தல, நான் ஒன்னும் கட்சியில் இல்ல. நீங்க தான் சொன்னீங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நீங்க அரசியல் பேசுறீங்களா இல்ல வாவாதியர் படத்துக்காக பேசுறீங்களா? பத்தி தான் கேக்குறேன். ஜனநாயகன் படம் கேஸ் போயிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகுறப்போ நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2026ல எலெக்ஷன் அப்ப தெரியும் யாரு வராங்களோ ஆட்சி, அதை பொறுத்து அமையும். அவ்வளவுதான். தீய சக்தி மக்களே சேர்த்து கொளுத்திடுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கண்டிப்பா சொல்றேன், புரட்சி ஆகும். கண்டிப்பா சொல்றேன், மாற்றம் வரும். மாத்தி மாத்தி அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, கண்டிப்பா இந்த தடவை நல்லவே நடக்கும். தேங்க்யூ. வாவாதியார் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்ஜிஆர் ஸ்டைல், ஐ மீன் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்காக எடுத்த படம் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உட்காந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஒரு ஸ்லோவாக இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் தேட்டருக்கு வருவாங்கன்னு தெரியாது. தேட்டருக்கு வர குரூப் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 30க்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து ஒரு எம்ஜிஆருக்கான விஷயங்களை ரொம்ப ஓவராக வச்சுட்டாங்க. இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ஃபைட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அந்த பழங்காலத்து ஸ்டைல்லே வந்து படத்தை எடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து குதிரையில் போவார், கையில் சாட்டையை வச்சு போய் ஃபைட் பண்ணுவார். இங்கே ஆப்போசிட்டில் இருக்க போலீஸ் வந்து பைக்கில் போகிறாங்க, கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டு ஃபுல்லாக வந்து எம்ஜிஆர் ஸ்டைலில் எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா சுத்தமாக வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை. நிறைய பழைய படத்தோட ரெஃபரன்ஸு, சாங்ஸு, டைலாக்ஸ் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. பட் எதுவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ நலன் வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரே மனுஷனுக்குள்ளே ஒரு நல்லது கெட்டதுன்னு. ஸோ கார்த்தி வந்து ஒரு கெட்டவன், அவனுக்குள்ளே வந்து எம்ஜிஆர் ஆவி மாதிரி ஒரு இது வாத்தியாருன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துடுறாரு. ஸோ அவர் வெளில தெரியும் போது நல்லவனாக வந்து மாறிடலாம். ஸோ இந்த நல்லது கெட்டது ஒரே மனுஷனுக்கு உள்ளே இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எம்ஜிஆரை செலக்ட் பண்ணது வந்து சுத்தமாக வந்து இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகல. ப்ராப்ளி ஒரு விஜயகாந்த் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா அவருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அவரை இன்ஃபேக்ட் கருப்பு எம்ஜிஆர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவர் வச்சிருந்தாருன்னா அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்னால நிறைய பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கனெக்ட் பண்ணிடலாம். எம்ஜிஆர் வச்சது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட்டு கொண்டு வருவாங்க, அது லென்த் ரொம்ப ஜாஸ்தி இருந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அதான் ஆத்மா சீன்ஸ் தான் உட்கார முடியல. ஏன்னா ஃபுல்லாக எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்த ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டிவியில் லைட்டாக பார்த்துருப்போம், அவர் சிஎம் இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருப்போம், அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் பற்றி தெரியும். ஒரு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ஃபேன்ஸோட உட்காந்து நம்ம வந்து விசில் அடிச்சு பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகாது. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஒரு விஜயகாந்த் சொன்னீங்கன்னா அவரும் பொலிட்டிக்கலாக இருக்கார், சினிமாலையும் ஒரு பெரிய லெவலில் இருந்தார். அவர் படங்கள்லாம் நம்ம வந்து தேட்டரில் பார்த்துருக்கோம், நம்ம அந்த ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். எம்ஜிஆர் போது நம்ம இன்னைக்கு தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் யாருக்குமே அந்த கனெக்ட் இல்லை. ஒரு ப்ராப்ளம் ரொம்ப அந்த ஒரு 70+ இருக்க ஆடியன்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் கனெக்ட் இருக்கும், பட் எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க அந்த படம், அதனால் வேலைக்காலம் படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியாத அளவுக்கு நம்ம அந்த ஒரு கடுப்பில் வெளில வரோம்ல, ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஒர்த்து இல்லைங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஒரு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நலன் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணுவார். ஸோ கார்த்திங்கிற ஒரு ஆள், அவன் வந்து கெட்டவன், உள்ளே வந்து எம்ஜிஆர் பூந்தாச்சுன்னா இந்த எம்ஜிஆர் ஆவி வெளில வரும்போது ஒரு நல்லவனாக வந்து மாறுவான். ஸோ ஒரே மனுஷனுக்கு உள்ள ஒரு நல்லது கெட்டது ரெண்டு விஷயம் இருக்குங்கிறது தான் நலன் இந்த படத்தில் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒன் டைம் வாட்ச் கூட நான் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் வேணால் இன்டர்வலுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு வச்சு வந்துருங்க. அது வரைக்கும் எனக்கு படம் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் படம் வந்து வேலைக்காக படத்துக்கு ரேட்டிங் வந்து ப்ராப்ளி ஒரு 3 out of 10 கொடுக்கலாம். படம் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப மாசாக சூப்பராக இருந்தது. டேய் கம்முனுடா, சத்தியமாக என் மனசாச்சு பாருங்க, நல்லா உண்மையை சொல்லுது. டேய் கம்முனு, ஏன்னா சத்தியமாக படம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பிடிக்கும் வந்து. டேய் கம்முனுடா, ஏன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுது, யார் ஒன்று சீவ போகிறான்றா. சரி ஓப்பனாக சொல்லலாம், படம் உண்மையாக சொல்கிறேன் நல்லா இல்லை, வேஸ்ட்டு. வா வாத்தியார், நீ வராத வாத்தியார் தான் சொல்லியிருக்கணும். படம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஜனநாயகம் வரலையேன்னு ஒரு கோவத்தில் உட்காந்துக்கிறோம். இதில் வேறு இந்த மாதிரி ஒரு படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணி அது பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணலான்னு வந்தால் எங்களை வந்து ஒரு மாதிரி கோவத்துக்கு ஆளாக்கிறாங்க. எதுக்காக அந்த படம் வந்துச்சுன்னு ஒன்றும் புரியல, வேஸ்ட்டுங்க படம். சந்தோஷமா இருக்க மாதிரி கம்மன் எடுத்தாலேவா போதா எஞ்சி போண்டா வெளியே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறேன்னா, படம் வந்து நம்ம வெறுப்படி வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி படம் நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் வர்றது ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினச்சா எஞ்சி போனால் அவன் நடுவில் போய் மாட்டிக்கணும், இல்லைன்னா அப்பயே எஞ்சி வந்துருப்பேன். அப்படி தான் சொல்லியிருக்கணும். படம் உண்மையாக வேஸ்ட் இல்லையா. எம்ஜிஆர் சத்தியமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் சார்லாம் இருந்திருந்தாருன்னா இதை பார்த்தாருன்னா எம்ஜிஆர் சார் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் சொன்னேன்னா அவர் அது வேறு தப்பாக இதாயிரும். ஆனால் சொல்கிறேன், எதுக்காக பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல. இது வேறு போன டிசம்பர் மாதம் வர படம்னாங்க. போன டிசம்பர் மாதம் வந்து நம்மளும் தமிழ் சினிமாவை திருப்பி பார்க்க வச்சுருக்காங்க. சும்மாங்க சொல்லிக்கிட்டு இவங்க படத்தை எடுத்து வச்சுக்கோ, அதை இழிச்சவாய மக்கள் இருக்காங்க வந்து 130 ரூபா கொடுத்து பார்ப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நல்ல படம் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை படம் வேஸ்ட்டு. ஜப்பானோட அது ஜப்பானா, அது கூட கொஞ்சமாவது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது அது கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜப்பான் கூட கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாரு, ரசிக்கிற மாதிரி சிரிக்க வச்சாரு. டேய் சிரிடா அப்படி நானும் அதாங்க அடிச்சு சிரிக்கிறேன், ஆனால் சிரிப்பாக வரலீங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு தாங்க வந்துச்சு. படம் வேஸ்ட் தலைவா அப்படின்னா சொல்லுவேன். இதுக்கு மேலே என்ன கோவம் தான் வந்துடும் தலைவா. படம் வந்து இல்லை தலைவா, சுத்தமாக சொல்ல உட்கார முடியல தலைவா என்னால், அவ்வளோதான். அப்படி ஆமாம் தலைவா, ஜனநாயகம் வரலன்றது எனக்கு கோவம் தான். நான் இப்பயே 1 லிட்டர் பெட்ரோல் வந்தால் நானே பிடிச்சி செத்துருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கிறோம். என்னன்னா வேண்டாம், வரல, ஏதோ சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் வரல. நம்ம அந்த படத்தை பார்க்கலான்னு வந்தால் அந்த அளவுக்கு இந்த படம் நம்மளை இன்னமும் கோவப்படிச்சு பேசுகிறவா. ஒரே ஒரு சீன் நல்லா இருந்துச்சு தலைவா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆட்டோ காட்டுவாங்க, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆட்டோ வச்சிருப்பாங்க, அப்படியே போவோம், அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சில டைலாக் வேணாண்டா நம்ம எம்ஜிஆர் படம் பார்க்காம இருந்திருந்தானா தெரிஞ்சுக்காது. பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கோம், அவரோட டைலாக் எல்லாம், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம ரொம்ப அக்யூட்டாக ரசிச்சிருக்கோம். அதில் எனக்கு என்னென்னா, கார்த்தி சாரை தாண்டி ஒரு விஷயம் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி பேசணும், எம்ஜிஆர் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு டைலாக்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் இருந்தது. வாண்டடாக அவரே ட்ரை பண்ணுறாரோ, நம்மளுக்குள்ள அந்த ஃபீலே கொடுக்காம போனதுனால அது ஒரு லேகுங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால ஆகும்னு பாராட்ட முடியல, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பொங்கலுக்கு செலிப்ரேஷனான்னு கேட்டால் டவுட்டு தான், ஓப்பனாக சொல்லணும். அதை தான் சொல்கிறேன், பொங்கல் செலிப்ரேஷனுக்குன்னே ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அது வந்து இந்த படத்தில் நம்ம மிஸ்ஸிங்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் லைட்டாக உங்களுக்கு காமெடியாக கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, உட்காந்து பார்க்கலாம், நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. குடும்பத்தோடு பார்க்கறதுக்காக ஒரு காமெடி எடுத்துக்கிறாரு, ஏன் இப்படிலாம் கழிவு ஊற்றுறீங்க?
இல்லை அதாவது ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா இந்த வா வாத்தியார் அப்படின்ற இந்த படம் வந்து நமக்கே தெரியும் எம்ஜிஆரை தான் வந்து வா வாத்தியார் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. சரி ஓகே, அப்போ எம்ஜிஆரை வந்து கௌரவிக்கிறதுக்கான ஒரு படம் அப்படின்னு நினச்சி எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களை கடுப்பேற்றுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும், ஆனஸாக சொல்லணும் சார். கதைக்களம் ரொம்ப நல்ல கதைக்களம் சார். 2018 நடந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் இருக்கு இல்லையா, அதை மையமாக கொண்டு அந்த சமயத்தில் எம்ஜிஆர் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்றது தான் கதையாக கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேமே வந்து 80s நடக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் குதிரையில் வருவாப்புல, என்னடா இது குதிரையில் வர அப்படி இப்போ எப்படா குதிரைலாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குபீர் சிரிப்பு வந்துடும் உங்களுக்கு. அதாவது திடீர்னு கார்த்தியை வந்து 2 குத்திடுவாங்க கத்தியில், அவர் கீழே விழுந்துருவாப்புல. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மீன்பாடி வண்டியில் போடுவாங்க, கூடயே கார் ஒன்று போவோம். டேய் கார் தான் போயிடா, ஏதோ மீன்பாடி வண்டியில் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊர்பட்ட கிரிஞ்சு பண்ணுவாங்க. அதில் ஹீரோயின் கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலை தான் வைக்கணும் அந்த அம்மாவுக்குலாம். இப்போ திடீர்னு பார்த்தா நான் பேயோட பேசுவேன் அப்படிங்குது. சரிம்மா நீ பேயோட பேசுவேன், இப்போ உனக்கு என்னம்மா ரோல்னாக்கா நான் உன்னை கட்டி பிடிச்சி உன் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும். சரிம்மா அதுக்கும் கதைக்கு என்னம்மா சம்மந்தம், சும்மா தான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கையில் பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குது. அதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த படத்துக்கு கதாநாயகி தேவையே இல்லை உண்மையிலேயே. இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தான் பராசக்தி எவ்வளோ நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையிலேயே அவ்வளோ மோசமான ஒரு படம் சார் உண்மையிலேயே. அதாவது எப்படி சொல்கிறது, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்குன்னு ஆடிச்சாங்கிற மாதிரி பராசக்தி சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்தால் இதாவது பொங்கலுக்கு காப்பாற்றுன்னு பார்த்தா இது அதை விட கிரிஞ்சாக இருக்குது சார் உண்மையிலேயே. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வேணா ஃப்ரீ டிக்கெட் கூட எடுத்துறேன், போய் உட்காந்து பாருங்கள். அவ்வளோ மொக்கப்படம் உண்மையிலேயே, உட்காந்து பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஃபைட்டு வருது, அந்த ஃபைட்டை வந்து 4 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. படமே 2 மணி நேரம் தான், ஆனால் அந்த ஃபைட்டை பார்க்கும்போது அவ்வளோ லென்த்தாக கிடக்கும். அந்த அளவுக்கு இந்த பொங்கலுக்கு மட்டும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில தேட்டர் பக்கம் வந்தீங்கன்னாக்கா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோ மோசமான படம், கிரிஞ்சி சார். ஞானவேல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினார், அதை பற்றி சார். ஃபஸ்ட்டு ஸ்டூடியோ கிரீன் அப்படின்னு ஒன்று எனக்கு கங்குவா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. ஆஹா எங்கேயோ இடிக்குதுடா, சகுனம் சரியில்லையடா நினச்சேன். உண்மையிலேயே சார் ஓப்பனாக சொல்லலாம் ஆரம்பம் நல்லா இருந்தது சார். படம் ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சது. ஒரு ஃபேன் பாய் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆரை கொண்டு வந்து ரெஃபரன்ஸ்லாம் வச்சாங்க. சூப்பர் படம். ஆஹா பரவாயில்லப்பா, இந்த பொங்கலுக்கு அருமையான படம் நினச்சோம் நம்ம. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஓவர் டோஸாக போயிடுச்சு. ரொம்ப ஓவர் டோஸாக போய் கடைசியில் கிரிஞ்சாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் கூட இருக்கவனே கத்த ஆரம்பிச்சிட்டான், பக்கத்தில் இருக்க பின்னாடி இருக்கவங்க கத்த, யோ முடிங்கடா சீக்கிரம் முடியலடா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்தில் அவங்களே ஊழலாம் இட்டாங்க பயங்கரமாக எம்ஜிஆருக்காக. கடைசியில் அந்த எம்ஜிஆரை பார்த்து கத்த ஆரம்பிச்சானா எந்த அளவுக்கு மாற்றிட்டாரு பாருங்க. அதாவது படம் ஆரம்பத்தில் நான் ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடைசியில் எம்ஜிஆரை பார்க்கும்போது காண்டாய் கத்துறனாக்கா அப்போ வந்து எந்த அளவுக்கு டேரக்டர் வந்து வன்மத்தை கக்கியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு படமாக எடுத்து அவர் கேரக்டர் கொண்டு வந்து எதுவும் வேஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை எதுவும் சார். எம்ஜிஆரையே வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க சார். திவாகருக்கு ஈக்குவல் ஆக்கிட்டாங்க சார் எம்ஜிஆரை. சார் நைட்டில் எம்ஜிஆரா, பகலில் நம்பியாராம். சரிடா ஓகேடா எப்படா அப்படின்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னியன் மாதிரி மாறிடாப்புல. பட்டுன்னு வந்து கார்த்தியா இருப்பாப்புல, அப்படி பேட்டரி தூக்கி சொல்லிட்டு போது பட்டு எம்ஜிஆரை மாறிட்டு ராமு ராஜ்கே கவப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எம்ஜிஆரை மாறுறாப்புல. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். திருப்பி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தண்ணி தொட்டிலேருந்து ஏந்து வராப்புல கார்த்தி. இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ கடுப்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு படத்தை கிரிஞ்சாக எடுத்து வச்சிருக்காங்க. படம் எந்த வகையிலும் தேர்த்தவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு படம். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, பராசக்தி வந்து அந்த டிஎம்கே அந்த அப்படி, இப்போ இந்த வாவாத்தியார் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி சார் எனக்கு தெரிஞ்சு பராசக்தியும் சரி இந்த வாத்தியாரும் சரி ரெண்டுமே திமுககாரங்க எடுத்தது தான்ற மாதிரி தோணுது. ஏன் சொல்கிறேன்னாக்கா இல்லை நிஜமா சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உண்மையிலேயே எம்ஜிஆர் எவ்வளோ நல்ல நடிகர், எவ்வளோ ஒரு நல்ல தலைவர். அவரை கொண்டாந்து நடிப்புலேயே இவ்வளோ கிரிஞ்சு பண்ணி விட்டாங்க. அவர் நல்ல தலைவர்னாக்கா இப்போ அதிமுக தூக்கிட்டு வந்து மேலே வைக்கணும். அதிமுக எடப்பாடி ஆட்சியில் நடந்த ஒரு இதை கொண்டு வந்து காட்டுற மாதிரி, அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஆட்சியில் வந்து இது நடந்துச்சு அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அது அப்படியே வந்து கிரிஞ்சு பண்ணி இப்போ எலெக்ஷன் வர டைமில் தேவையாடா இதில் எம்ஜிஆர் கண்டிப்பாக நடிச்சிருப்பாரா? அது எம்ஜிஆர் வந்து திமுக ஊழலை பற்றி பேசணும் பேசியிருப்பாரு. அவங்க அதிமுக கட்சியே கிரிஞ்சு பண்ணுவார். அப்போ இது வந்து திமுக காரங்க திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேற ஒன்று, அதாவது எங்கள் பராசக்தி ஓடலடா பாவாதியார் மட்டும் ஓட்டுருவான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஒட்டுமொத்த படமும் ஏஐ மாதிரி தான் சார் இருக்குது. பொம்மை படம் பார்த்த மாதிரி தான் சார் இருக்குது. நம்புற மாதிரில அவுட் சைடு ஓடுமா சார்? மதுரை சைடு அந்த பற்றி சார் இல்லை சார். அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து அவுட்ஸ்கட்டில் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த வாத்தியார்ன்ற பேருக்காக உள்ளே போய் உட்காருவாங்க. படம் ஸ்டார்டிங் சூப்பராக இருக்கும், நல்லா ஃபயர் விடுவாங்க, ஊழ இடுவாங்க பார்த்துங்க. கடைசியில் நம்மளும் எடுத்து தூக்கி அடிச்சுட்டு வரும் பாருங்க. அதுவும் ஊர் சைட்லலாம் ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்குலாம் எம்ஜிஆர் நீங்கள் கிரிஞ்சு பண்ண பிடிக்காது. நம்மளாவது பார்த்துட்டு படம் நல்லா வந்துடுவோம். அவங்களுக்குலாம் எம்ஜிஆர் மேலே வெறி பிடிச்சவங்க கிழிச்சிடுவாங்க ஸ்க்ரீனு. எத்தனை ஸ்க்ரீன் கிளிய போகுது மட்டும் பாருங்கள் நீங்கள் ஊர் நாட்டு சைட்லலாம்.